இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம், மக்களை ஏமாத்திருக்கலாம், இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பழைய கதை. அதுக்கெல்லாம் நான் இங்க வரல. இனிமே அதெல்லாம் நடக்காது, நடக்க விட போறதும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி வெல்லுமா வெல்லாத, நில்லுமா பொல்லுமா, அதெல்லாம் பேசக்கூடாது. தேவையா தேவையில்லையா அதான் பேச்சு. ஆசிரியர் போராட்டமா வா, மீனவர் பிரச்சனை வா, மாணவர் பிரச்சனை வா, செவிலியர் பிரச்சனை வா, மருத்துவர் பிரச்சனை வா, விவசாயிக்கு பிரச்சனை வா, எல்லாத்துக்கும் வந்து போராடுறதுக்காக தமிழினத்திற்கு ஒரு படை, அந்த படை தேவைப்படுதா இல்லையா? என்னையா தியாகம் செஞ்சீங்க? குடும்பம் தான் ஆட்சி செய்யணுமா தமிழ்நாட்டுல? ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள்ல ஒருவர் வரக்கூடாதா? இந்த குடும்ப ஆட்சிக்கு, மன்னர் ஆட்சிக்கு, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். 200 ரூபாய்க்கு கொடி பிடிக்க வச்சிருக்கிறா மானங்கிட்டவங்களா? ஸ்டாலினை விரும்புகிற தொண்டர்கள் எத்தனை பேர்? ஒருத்தர் கிடையாது. உதயநிதியை தலைவராக முதல்வராக ஏற்றுக்கொண்ட தொண்டர் எத்தனை பேர்? இல்ல. கூட்டமா போறாங்க. ஒரு கூட்டம் நடந்தா 500 ரூபாய்க்கு போற கூட்டம் 200 ரூபாய் ஊப்பிசது, ஒரு புடவை ஒரு ஜாக்கெட் முத நாள் நைட்டே போயிடும். நாங்க எல்லாம் பாத்துக்கோம் எங்க தெருவுல. நாளைக்கு வந்து ஒரு மீட்டிங்கா வீடு வீடா போயிடும். ஒரு புடவை ஜாக்கெட் 1000 ரூபாய் பணம். இந்த 1000 ரூபாய் எல்லாம் ஜாக்கெட் தைக்க, புடவைக்கு காசு தைக்க, நாளைக்கு கொண்டையில ஒரு முளை பூ வச்சுக்கிட்டு பஸ் ஏறி வரதுக்கு 1000 ரூபாய். இந்த நாட்டு மக்களை நீ எப்படா வச்சிருக்க? எப்படா வச்சிருக்க நாட்டு மக்களை? 200 ரூபாய்க்கு கொடி பிடிக்க வச்சிருக்கா மானங்கிட்டவங்களா? 200 ரூபாய் கொடுத்த சாப்பாடு கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஒருத்தன் வந்து கத்தறான அந்த நிலைமையில தமிழ்நாட்டு மக்களை வச்சிருக்க. தமிழ்நாட்டு மக்கள் நல்லா வச்சிருந்தா யாரும் வரமாட்டாங்க.